டேய் ஒரே இடத்துல மறுபடியும் அடிபட்டதுன்னு வச்சுக்க, அந்த பாட்டை வெளியில செஞ்சு கோயில் உண்டியில போறத வேண்டிக்க, உன் பேக் ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிடும். கரெக்டா? ஏதோ கண்ணு காதுனா கடையிலேயே செய்தி விற்பாங்க, வாங்கி உண்டியல்ல போடலாம். இதையெல்லாம் சொல்லி செய்யணுமேடா. அப்படியே செய்யறாரு, இத போற அளவுக்கு உண்டியில இது. டேய் நீயும் பின்னாடி இருந்து குத்தாதடா. டேய் ஆல் டிக்கெட் கொடுக்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுக்கறாங்க, உடனே வா. நீ உடனே போவ, நான் வர்றதுக்குள்ள பரீட்சையே முடிஞ்சிருமேடா. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. 2 மச்சம். நெக்ஸ்ட் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இவ்வளவு பெரிய தீக்காயமா? இந்த காயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு? பின்னாடி ஒருத்த பெரிய தீ காயத்தோட வரான். எஸ் கம் ஆன். எங்க தீக்காயம் இருக்கு டாக்டர். காட்டு. கொஞ்சம் அப்படி ஓரமா வாங்களேன். இதுக்காக வேலையெல்லாம் விட்டு வர முடியாது, நீங்க போங்கம்மா. நீங்க தான் அனுப்புறீங்க, நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. வாங்க மேடம். அப்படி எங்கம்மா காயம் இருந்தது? எஸ் ஐ அம் பிரதீபா, செகண்ட் இயர். ஓகே. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகே. பாப்பா சுனில். இங்க ஒண்ணு சார். ஓகே. இங்க ஒண்ணு. ஓகே. உங்களுக்கு? உங்களுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு சார். 4 நாளாவுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு. ஓகே. இனிமே பொண்ணுங்களுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு பசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்குனது பத்தாதா? இன்னைக்கு அனாட்டமி கிளாஸ்ல ஒரு சூப்பர் மேட்டர் நடந்தது தெரியுமா? எப்படி பார்த்தான்னு தெரியலையே. ஹலோ, என்னாச்சு? என் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை விட்டு நம்ம பாலா இல்ல ஒரு டெட் பாடி ஃபிங்கர் எடுத்து நம்ம மாலா கோட்ல போட்டா. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஐயோ, அந்த டெட் பாடி யாருதுன்னு தெரியல, நான் போய் கேட்டு வரேன். விளையாடாத சுனில், நான் சீரியஸா கேக்குறேன். ஏய், இதுக்கே டென்ஷன் ஆற சும்மா. சொல்றியா இல்லையா? சொல்றேம்மா. அன்னைக்கு ஒரு நாள் உன் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தேன்ல, வந்த அப்ப நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், போர் அடிச்சுது. குளிக்கிற சத்தம் வேற. பாக்குறேன் பாத்ரூம் பக்கத்துலயே ஒரு செல்ஃப். அடிச்சாண்டா சான்ஸ்னு மெல்லமா ஏறினேன். பார்த்தனே 2 புது ஆல்பம். அதுல இருந்து ஒண்ணு உருவினேன். உள்ள பார்த்தா ஒரே போட்டோஸ். அதுல நீ போஸ் கொடுத்து நிக்கிற ஜெட்டியோட 4 வயசுல எடுத்தது. அதுலதான் இந்த மச்சத்தெல்லாம் பார்த்தேன். Thank God. ஆமா, நீ ஏன் டென்ஷன் ஆன? இல்லையே. என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது இல்ல? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது நான் எட்டி பார்த்திருப்பேன்னு நினைச்சேன், அப்படிதானே? நான் என்ன பொறுக்கி போயினா? சரி, நான் அப்படி நினைப்பேனா? அதெல்லாம் இல்லப்பா. ஓ, ஹேர் ஸ்டைல் என்ன இப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. அப்படியா? உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. அப்போ நாளைக்கு காத்தால காலேஜுக்கு வரும்போது மொட்டை வச்சுட்டு வந்துடுறேன். உண்மையா சொல்ற? ஐஷு? ஆமாமா, உனக்கு பிடிக்காத ஆக்சுவல் நமக்கு எதுக்கு? சுனில் சொன்னா செய்வான், நீ கொஞ்சம் நல்லா செய். எனக்கு அப்ப இந்த தாடி மீசை கூட தான் பிடிக்கல. அப்போ நாளைக்கு காத்தால காலேஜுக்கு வரும்போது மொட்டை அடிச்சு தாடி எடுத்து மீசை எடுத்துட்டு தான் வருவேன். நான் எது சொன்னாலும் செய்வியா? செய்வேன். அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா. எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பனா? ரொம்ப ரொம்ப ரொம்பனா எவ்வளவு பிடிச்சிருக்கு? சொல்ல எவ்வளவு பிடிச்சிட்டேன். கம் ஆன். ஐயோ. Idiot. rascal. சுனிதா, சுனிதா, நான் சொல்றது கேளு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சிக்கிற? சரி கோச்சிக்கோ, என் கூட பேசாம கூட இரு. ஆனா நான் சொல்றது கேட்டுட்டு போ. கையை விடு. போடா. எதுக்கு போய் கையை கட்டு? பொறுக்கித்தனத்தை காட்டுறியா? எதுடி பொறுக்கித்தனம்? இது என்ன பொறுக்கித்தனமா? உன்னை கிஸ் அடிச்சது பொறுக்கித்தனமா? நாங்க என்ன மாசக்கணக்க பிளான் பண்ணி கிஸ் அடிச்சோம். நீ தானே கேட்ட உன்னை எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல. உன்னை எனக்கு அளவுக்கு மேல பிடிச்சிருக்கு, அத சொல்ல தெரியலடி. அதாண்டி கிஸ் அடிச்சேன். ஏய், உன்னை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தி அடி கிஸ் அடிப்பாங்க? கேட்டு பாரு, எவனவே தான் கேட்டு பாரு.
நான் வெட்டி இருக்கேன், குத்தி இருக்கேன், 1000 ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த பொண்ணு பின்னாடியும் போய் பல்லிச்சது கிடையாது. பார்க்கு பீச்சுன்னு நான் எவ கூடயும் சுத்தினது கிடையாது. நான் நினைச்ச 1000 பொண்ணுகளை என் பின்னாடி சுத்த வைப்பேன். ஆனா நான் பார்த்து பேசி பழகிற பொண்ணு நீதான். கடைசி பொண்ணு நீதான். நான் உன்னை என் லவ்வரா நினைக்கல, என் பொண்டாட்டிய நினைக்கிறேன். உன்னை நான் என்னவெல்லாம் எப்பவெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுவேன். அது உனக்கு பிடிக்கலன்னா உன் லவ் வேணா உன் பொடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.